வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸை வச்சு நல்லா குழுன்னு ஜெல்லி ரெடி பண்ணலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆரஞ்சுக்கு பதிலாக மாதுளை பழம், அன்னாச்சி பழம்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எடுத்துருக்க ஃப்ரூட்ஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஜூஸை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 200 கிராம் சீனி, எடுத்துருக்க ஜூஸில் ஒரு 150 ml சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்தளவுக்கு திக்காயிரும். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 ml போல் தண்ணி சேர்த்துட்டு 60 கிராம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா திக்காயிரும். இது கூட நம்ம ரெடி பண்ணியிருக்க ஆரஞ்சு சிரப்பை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா வேறு ஒரு பாக்ஸுக்கு மாற்றி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 5 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா குழுன்னு ஜெல்லி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.